வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெண்டான்ஸ் பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ டெண்டான் அப்படிங்கிறது மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு மசிலில் டெவலப் ஆகக்கூடிய ஃபோர்ஸை போன் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா? போனுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற வேலையை அந்த டெண்டன் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு மசிலுமே ஈச் மசிலுமே டெண்டனியஸ் மெட்டீரியல் வந்து பெற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ப்ராமினன்ட் டெண்டன்ஸ் அப்படின்னு தெரியணும். ப்ராமினன்ட் டெண்டன் அப்படின்னா நமக்கு பெருசாக இருக்கக்கூடிய டெண்டன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பைசப்ஸ் டெண்டன். இது அதோடைய மசிலான பைசப்ஸ் பிரேக்கி, அந்த மசிலோடைய டெண்டனை பைசப்ஸ் டெண்டன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ட்ரைசப்ஸ் டெண்டன், ட்ரைசப்ஸ் பிரேக்கியோட அந்த டெண்டனை ட்ரைசப்ஸ் டெண்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிகமெண்ட்டும் டெண்டனும் பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரக்சரில் அவ்வளோ பேர மாற்றம் இருக்காது. ஆனாலும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸுடைய காம்போனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா? டெண்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 1 கொலாஜன் இருக்கும். ஓகேவா? டைப் 1 கொலாஜன் 95% மேலே இருக்கும். டைப் 3 வந்து பார்த்தோன்னா டெண்டன் சீட்டில் இருக்கும். டெண்டன் சீட்ஸில் டைப் 3 கொலாஜன் இருக்குது. ஸோ டைப் 1 கொலாஜன் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக டென்சைல் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஸோ டென்சைல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா பக்கத்தில் பார்ட்ஸை வச்சுக்கும். டென்சைல் ஃபோர்ஸ் அதுதான் வேலை. அதுவே கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா தூரத்தில் நமக்கு பார்ட்ஸை வச்சுப்பாங்க. ஸோ இவங்க பக்கத்தில் அப்போ மசிலை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வேலை செய்வாங்க. ஓகே, இதெல்லாம் ஃபிப்ரிலார் காம்போனன்ட். எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸில் தான் டிஃபர் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே போல் எக்ஸ்ட்ரா செல்லுலர்லேயே நமக்கு இன்டர்ஃபிப்ரிலார் காம்போனன்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ இன்டர்ஃபிப்ரிலாரில் என்ன சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட்டரும் புரோட்டியோகிளைகேன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த புரோட்டியோகிளைகேன்ஸ்லேயே கரெக்டாக பார்த்தோம்னா டெர்மட்டான் சல்ஃபேட் அப்படின்ற ஒரு புரோட்டியோகிளைகேன் அதிகமாக இருப்பாங்க. டெர்மட்டான் சல்ஃபேட். இந்த டெர்மட்டான் சல்ஃபேட் இதுவும் வந்து பார்த்தோம்னா டென்சைல், ஓகேவா, டென்சைல் ஃபோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு சரி டைப் 1 கொலாஜனும் சரி டென்சைல் ஃபோர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொலாஜன்ஸ்லாம் சேர்ந்து தான் பண்டில்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த பண்டில்ஸை தான் நம்ம ஃபைபர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைபர்ஸ். ஸோ இந்த ஃபைபரோட டயமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏஜ் ஆகிறது மூலமாகவும் நம்ம லோடு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைபரோட டயமீட்டர் அதிகமாகிட்டே போகும். ஓகேவா? ஸோ டெண்டனோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த டெண்டனெல்லாம் பார்த்தோம்னா என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுக்காக ஒரு சீத் இருக்கும். டெண்டன் சீத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சீத்தை நம்ம எண்டோ டெண்டன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த சீத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 3 கொலாஜன் தான் இருக்கும். எண்டோடெண்டனில் டைப் 3 கொலாஜன் ஃபைப்ரல்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் இது எண்டோடெண்டன் இருக்கா. அதே போல் எபிடெண்டன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எபிடெண்டன் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா டெண்டனையும் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணும். அந்த பண்டில்ஸை மட்டும் கவர் பண்ணிச்சு அப்படின்னா, அந்த ஃபைபர்ஸ் பண்டிலை மட்டும் கவர் பண்ணிச்சு அப்படின்னா அது எண்டோடெண்டன். டோட்டல் டெண்டனையே கவர் பண்ணிச்சு அப்படின்னா அது எபிடெண்டன் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பேராடெண்டன் அப்படின்னு இன்னொரு டெண்டன் இருக்குது. ஸோ இந்த பேராடெண்டன் பார்த்தீங்கன்னா டபுள் லேயர்டு சீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேராடெண்டனும் எபிடெண்டனும் சேர்ந்து ஒரு பெரிடெண்டன் வெளி சைடு வேலை செய்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வெளியில் இருப்பாங்க. எண்டோ வந்து உள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த பேராடெண்டன் வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து சைனோவியல் கொஞ்ச நாள் ஆக இவங்க சைனோவியல் ஃபில்லடு சீட்டாக மாறுவாங்க. ஓகேவா? மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சைனோவியம் இங்கே ஃபில் ஆகும் ஃப்யூச்சரில். ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் இவங்க வந்து பேராடெண்டனாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சைனோவியமாக மாறுவாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து ஃப்ரிக்ஷன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெண்டானுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் வராமல் பார்த்துக்குவாங்க. ஸோ டெண்டான் வந்து போன் கூட அட்டாச் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அது 2 டைப்பாக அட்டாச் ஆகும். 2 டைப் ஆஃப் அட்டாச்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு டைப் பார்த்தோம்னா ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ், இன்னொரு டைப் ஃபைப்ரஸ். இன்னும் ஃபைப்ரோ கார்டிலேஜினஸாக போய் அட்டாச் ஆகலாம் அல்லது ஃபைப்ரஸாக போய் அட்டாச் ஆகலாம். இந்த மாதிரி 2 டைப்பில் அட்டாச் ஆகும். இதில் ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது 4 ஜோன்ஸ். 4 ஜோன்ஸாக டிவைட் பண்ணுறாங்க. 4 ஜோன்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஜோன் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் டெண்டன் ப்ராப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டில் டெண்டன் ப்ராப்பர். செகண்டில் நமக்கு ஃபைப்ரோ கார்டிலேஜ், அதாவது டெண்டன்லேருந்து போனுக்கு மாறக்கூடிய ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் தான் இந்த ஸ்டேஜ் செகண்ட் ஜோன். தேர்டு ஜோன் பார்த்தோம்னா மினரலைஸ்டு ஃபைப்ரோ கார்டிலேஜ். நமக்கு போன் மாதிரியான ஸ்ட்ரக்சர். ஓகேவா? 4வது ஜோன் பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக போன். ஓகேவா? ஸோ ஃபைப்ரோ கார்டிலேஜ் அப்படின்னா நமக்கு போன் கூட போய் மிங்கிள் ஆகுது. அதான் டெண்டன். அடுத்து டெண்டன்லேருந்து போன் ஆகுது. அடுத்து மினரலைஸ்டு ஃபைப்ரோ கார்டிலேஜ். அடுத்ததாக போனாக கம்ப்ளீட்டாக மாறிடுது. செகண்ட் ஜோன் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதோட ஒரு ஃபைப்ரோ கார்டிலேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஃபைப்ரஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போயிடுறேன். இங்கே கால்சிஃபைடுக்கும் அன்கால்சிஃபைடுக்கும் இடையில ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை டைடு மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டைடு மார்க் அப்படிங்கிறது நமக்கு 2 ஸ்ட்ரக்சர், அதாவது கால்சிஃபைடு அண்ட் அன்கால்சிஃபைடு ஸ்ட்ரக்சர்ஸ் இடையில இருக்கக்கூடிய பாட்டை தான் டைடு மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடு இருக்கிறதுலாம் ஹார்ட் டிஷ்யூ, இந்த சைடு இருக்கிறதுலாம் சாஃப்ட் டிஷ்யூ. அது 2க்கும் இடையில இருக்குது.
ஸோ இது பேரியராக ஆக்ட் ஆகாது, இது வழியாக எல்லோரும் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இது பேரியர் கிடையாது. ஓகே, அடுத்ததாக ஃபைப்ரஸில் பார்த்தோம்னா 2 டைப் இருக்குது, பெரியாஸ்டியல், போனி அப்படின்னு. ஓகேவா? ஃபைப்ரஸ் அட்டாச்மெண்ட்டில் பெரியாஸ்டியல் அண்டு போனி. இதில் வந்து பார்த்தோன்னா டெண்டன் ஃபைபர் பெரியாஸ்டியமில் போய் அட்டாச் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் போன் கூட போய் டேரெக்டாக அட்டாச் ஆகும். இது இன்டைரக்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது டேரெக்ட் அட்டாச்மெண்ட். ஸோ ஃபைப்ரஸாகவும் இதாகிறாங்க, ஃபைப்ரோ கார்டிலேஜாகவும் அட்டாச் ஆகுறாங்க. ஓகே கேஸ், அப்படியே நம்ம போனஸாக பர்ஸா பற்றியும் டீட்டெயிலாக பேசிட்டு போயிடலாம். பர்ஸா அப்படிங்கிறது ஃப்ளாட் சாக்ஸ். ஓகேவா? நமக்கு போன் ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல சைனோவியல் மெம்பரைன் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் தான் இந்த பர்ஸா. ஸோ இந்த பர்ஸா அப்படிங்கிறது நமக்கு ஜாயின்ஸில் டைட்டாக எங்கெங்கெல்லாம் இருக்கும் அங்கங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் நம்ம பால் ட்ரெஸ் போட இல்லையா சைக்கிள், அந்த மாதிரி. ஓகேவா? எங்கெங்கே இருப்பாங்க அப்படின்னா டெண்டனுக்கும் போனுக்கும் இடையில, போனுக்கும் ஸ்கின்னுக்கும் இடையில, மசிலுக்கும் போனுக்கும் இடையில, லிகமெண்ட்டுக்கும் போனுக்கும் இடையில, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு இடையில இருப்பாங்க. இந்த பர்ஸா பார்த்தோன்னா ஸ்கின்னுக்கும் போனுக்கும் இடையில இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பெட்டலாக்கும் ஸ்கின்னுக்கும் இடையில பர்ஸா இருக்காங்க. அதே போல் ஒலிக்ரானானுக்கும் ஸ்கின்னுக்கும் இடையில இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சப்குட்டேனியஸ் பர்ஸா அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் சப்டெண்டினஸ், நம்ம டெண்டானுக்கும் போனுக்கும் இடையில இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சப்டெண்டினஸ். அதே போல் மசிலுக்கும் போனுக்கும் இடையில இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் சப் மசிலர் பர்ஸா. அதோடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோடைய பேர் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போன் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.